காய்கறிகளோட கூட பர்பிள் யாமும் போட்டு என்னோட ஸ்டைலில் பாவ் பாஜி எப்படி தயார் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கேரட், பட்டாணி, கேப்சிகம், பர்பிள் யாம், உருளைக்கிழங்கு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு குக்கரை மூடி நல்லா வேக வச்சுக்கணும். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் விடணுமோ அது மாதிரி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அடி கனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடாக்கி ஜீரகமும் கருவேப்பிலையும் தாளித்து பொடியாக நறுக்கின பூண்டை போட்டு நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் வேக வைக்கும் பொழுது பீட்ரூட்டை போட மறந்துட்டேன். அதனால் பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் போட்டு சதைச்சு அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். தக்காளியையும் காஷ்மீரி சில்லியையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதோட போட்டு வதக்கிக்கணும். கடையிலேருந்து வாங்கின பாவ்பாஜி மசாலாவும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. அதை நல்லா மசிச்சுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வதங்கினதோட காய்கறி விழுத விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். மூடி போடலைன்னா நல்லா மேலே தெளிச்சிடும். அதனால் உடனேயே மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலை, பட்டர் எல்லாம் போட்டோன்னா நம்மளோட பாஜி ரெடி ஆகிடும். பாவை டோஸ்ட் பண்ணி பாஜியோடு சாப்பிடுங்க. அமிர்தமாக இருக்கும்.